அனைவருக்கும் வணக்கம். இந்த மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு, அதாவது டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விவகாரம், அதை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் எதிர்த்து அதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில் இன்றைக்கி சென்னையில் மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு இந்த விவகாரம் தொடர்பாக கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றுச்சு. இந்த கூட்டத்தில் நம்ம முதலமைச்சர் யாரையெல்லாம் அழைத்து யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவோட டெப்யூட்டி சிஎம், கேரளாவோட சிஎம், பஞ்சாபோடைய சிஎம், தெலுங்கானா சிஎம், ஃபார்மர் ஒடிஷா சிஎம், அதாவது முன்னாள் ஒடிஷா முதலமைச்சர், அப்புறம் பஞ்சாபோடைய காங்கிரஸ் லீடர்ஸ், தெலுங்கானா பிஆர்எஸ் லீடர்ஸ், ஆந்திராவுடைய லீடர்ஸ், இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இதை பார்த்ததுலேருந்து வழக்கம் போல் சங்கிங்களுடைய கதறல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையுடைய வழிகாட்டுதலின்படி இன்னைக்கு தமிழகம் முழுக்க பாஜக தொண்டர்கள், பாஜக நிர்வாகிகள்லாம் கருப்பு கொடி அவங்க வீட்டு முன்னாடி வச்சு பயங்கரமான திரளான அலைக்கடலென திரண்டு கூட்டம் திரட்டி கருப்பு கொடி காட்டி போராட்டம் பண்ணியிருக்காங்க. நம்ம அண்ணாமலைஜி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனையூரில் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணியிருக்காப்புல கருப்பு கொடி காட்டி. எனக்கு ஒன்று புரியலை, எல்லா பைத்தியமும் பனையூரில் தான் இருக்குமா? இவரும் பனையூர், அவரும் பனையூர், பனையூர் மயம், பனையூர் பண்ணையார்கள் சங்கம். அப்படியே அண்ணாமலைஜி வந்துட்டு பத்திரிகையாளர்களையும் சந்திக்கிறப்போ என்ன பேசியிருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பு கணக்கு வேண்டாம், விரைவில் கைது இருக்கும், டாஸ்மாக் ஊழல் நாட்டையே உழுக்கும் ஊழலாக இருக்கும், டாஸ்மாக் ஊழல் வழக்கில் கைது நடவடிக்கை இருக்காது என்று தப்பு கணக்கு போட வேண்டாம், விரைவில் கைது செய்வார்கள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காப்புல. இதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு 100-150 தடவை இது மாதிரி பேசியிருப்பாப்புல, எதுவுமே நடக்கலை. ஏன்னா அப்படி ஏதாவது இருந்தால் தானே. சரி, அண்ணாமலை எப்படி இதெல்லாம் ஸ்ட்ராங்காக சொல்கிறாப்புல? அமலாக்கத்துறையில் ஏதாவது பண்ணி செய்கிறாரா அண்ணாமலை அவர்கள்? இவ்வளோ பேசுகிறாங்க, ஆனால் இவங்கெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொறுப்புக்கு கூட வரல இது வரைக்கும். ஆனால் வாய் மட்டும் வானத்திலிருந்து பூமி வரைக்கும், அண்டார்டிகாவிலேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் கிளியும். அப்படி ஏதாவது கைது நடவடிக்கைகள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் மக்கள் அனைவருக்குமே தெரியும் இது எல்லாமே திட்டமிட்டு நடக்கும் சதிதான் அப்படின்றது. ஏதோ நீதியரசர் பேசுகிற மாதிரியே பேசுகிறாப்புல பாருங்களேன். இவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ இடி இவர் சொல்லி தான் வேலை பார்க்குதோ. இன்னொரு பக்கமாக பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவங்களும் கருப்பு கொடி ஏந்தி போராடுறாங்க. இந்த புகைப்படத்தில் பாருங்களேன், இவங்களுடைய மூஞ்சிகளை பாருங்களேன். இவங்களெல்லாம் பார்த்தா ஏதோ தமிழ்நாட்டுடைய உரிமைக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் போராடி, இல்லைனா தன்னுடைய சுயலாபத்துக்காக இல்லாமல் அப்படியே தமிழ்நாட்டுக்காகவே அப்படியே இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமா இருக்குது. சுயலாபத்துக்காக மட்டும்தான் இருக்காங்கன்ற மாதிரி தான் இவங்களுடைய மூஞ்சிகளை பார்த்தாலே தெரியுது. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், மற்ற மாநிலத்திலையும் சங்கிங்க இருக்காங்கல்ல, அந்த சங்கிங்கெல்லாம் அவன் மாநிலத்துடைய நலனுக்காக போராடுவான். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க சங்கிங்களை பாருங்களேன், நம்ம மாநிலத்துக்கான நலனுக்கு எதிராக மட்டும்தான் இருப்பாங்க இவங்கெல்லாம். இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, தெற்கிந்திய முதலமைச்சர்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்களே, ஐயோயோ இவங்கெல்லாம் இப்படி சேர்ந்து நம்மளை எதிர்க்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அது அவங்களுக்கு ஒரே வைத்தறிச்சல், அவ்வளோதான். இதில் வேறு இன்னொரு உருட்டுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷனை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது ஊழலை மறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணுறது முழுக்க இவங்க தான். மும்மொழி கொள்கை விவகாரத்தை திசை திருப்புறதுக்கு இந்த ஊழல்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த டீலிமிட்டேஷனை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா. இன்னைக்கு நடந்த இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தையுமே திசை திருப்பும் விதமாக தான் இந்த கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்துகிறதும். ஆக மொத்தம் இவங்களுக்கு டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க மேலே இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்று பொய்ய சொல்கிறது, இல்லை ரூமரை கிளப்பி விடுறது, இல்லைன்னா இந்த மாதிரி சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறது, கருப்பு கொடி ஏந்தி நிற்கிறது, இந்த மாதிரி அந்த விஷயத்தை அப்படியே டைவர்ட் பண்ணணும். அவங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகளை டைவர்ட் பண்ணுறதுக்கு எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குடிநீரை கோட்டை விட்ட திமுக அரசே, தமிழக மக்களை குடிகாரர்களாக்கிய திமுக அரசே ஒழிக. குடிநீரை கோட்டை விட்ட திமுக. என்னங்க எனர்ஜியே இல்லை, காலையில் சாப்பிடலையோ, சாப்பிடாம தூங்காம தண்ணி கூட குடிக்காம போராடுறாங்களோ ஒருவேளை. இது ரொம்ப மந்தமாக இருக்காங்க, எனர்ஜி பத்தலை. அன்னைக்கு அந்த சாட்டை எடுத்து அடிச்சாப்புல அந்த மாதிரி ஒரு எனர்ஜி, அந்த அளவுக்கான வேகத்தை இங்கே பார்க்க முடியலையே. அண்ணாமலைஜி தயவு செஞ்சு சாட்டை எடுத்து அடிங்க. வி நீட் சம் என்டர்டைன்மெண்ட். அடுத்தது அங்கே பாருங்க, அலை கடலென திரண்டு இருக்கு பாருங்க கூட்டம். வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களா? கண்டிக்கிறோம். வீடியோ ஆன் பண்ணாதான் அவர் கண்டிப்பாராமா. சரி, என்னங்க யாருக்குமே எனர்ஜி இல்லைங்க.
மந்தமாக இருக்காங்க. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். இதுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக அப்படியே உள்ள ரத்தம் நரம்பு நாடியெல்லாம் அப்படியே தமிழினா பற்று, தமிழ்நாட்டுக்காக போராடுறீங்க, நீங்கள் தமிழ் மக்களுக்காக போராடுறீங்க அப்படின்னா அப்படியே வெறியோடலாம் இருக்கணும். ஏன் இப்படி சொங்கி போய் மங்கி பேசுறீங்க? கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். தமிழகத்தை வஞ்சிக்கும் மு.க. ஸ்டாலினுக்கு கருப்பு கொடி காண்பிக்கும் போராட்டம். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். தமிழகத்தை வஞ்சிக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களை கண்டித்து போராட்டம். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். தமிழக அரசை கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். மு.க. ஸ்டாலினை கண்டிக்கிறோம். தமிழகத்தை வஞ்சிக்கும் மு.க. ஸ்டாலினை கண்டிக்கிறோம். தமிழகத்தை வஞ்சிக்கும் மு.க. ஸ்டாலினை கண்டிக்கிறோம். ஆனாலும் கூட்டம் பயங்கரமாக அழுதுங்க. மொத்தமே 4 பேர் இருக்காங்க. 5ஆவதாக ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த நபர் வந்து பின்னாடி இருந்த வாட்ச்மேன். இதுக்கு முன்னாடி இவங்க வீடியோ பார்த்தோம் இல்லையா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரில் ஒருத்தர் எடுத்த வீடியோ, அவ்வளோதான். ஐயோ அவ்வளோதான் இல்லை, பயங்கரமான கூட்டம், அலை கடலென திரண்டு இருக்கு கூட்டம். இந்த காணொலியை நம்ம இப்படி பார்க்கக்கூடாது, வேற ஒரு வெர்ஷனில் பார்க்கணும். பார்ப்போமா? போராடுவோம் போராடுவோம் சாகும் வரை போராடுவோம், கொந்தளிப்போம் 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 கொந்தளிப்போம், எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை கொந்தளிப்போம், ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய், விமானத்தை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய், விமானத்தை. ஆஹா, நம்ம நினைச்ச மாதிரி போலீஸ் வந்துருச்சு. பறக்காதே பறக்காதே, தலைக்கு மேலே பறக்காதே, தலைக்கு மேலே பறக்காதே, ஓட்டாதே 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 ஓட்டாதே, விமானத்தை சவுண்டோடு ஓட்டாதே சவுண்டோடு ஓட்டாதே. ஊரில் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான்ப்பா வந்து முடியுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாஜக, நாம் தமிழர், தாவேக்கா இவங்கெல்லாம் பண்ணுற அலப்பறைகளில் நமக்கு கடைசியில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து சேருதுங்க. நிறைய பேரோட ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்காங்க இவங்க எல்லாம். ஸோ இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் தமிழகத்துக்கு யார் எதிரானவர்கள், தமிழகத்தை யார் வஞ்சிக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இவங்களெல்லாம் எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணுறது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழகத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் மக்களை. இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர். போராடுவோம் போராடுவோம் சாகும் வரை போராடுவோம், கொந்தளிப்போம் 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 கொந்தளிப்போம், எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை கொந்தளிப்போம், ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய், விமானத்தை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய், விமானத்தை. ஆஹா, நம்ம நினைச்ச மாதிரி போலீஸ் வந்துருச்சு. பறக்காதே பறக்காதே, தலைக்கு மேலே பறக்காதே, தலைக்கு மேலே பறக்காதே, ஓட்டாதே ஓட்டாதே ஓட்டாதே